ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மஹா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வயலட் கத்திரிக்காய் செடி. அதாவது புதுசாக வச்சது, நம்ம விதையிலேருந்து உருவாக்கின செடி. இதில் ஃபஸ்ட்டு காய்கள் பூக்கள் உதிர்ந்துக்கிட்டே தான் இருந்தது. இப்போ தற்சமயத்துக்கு காய்கள் நிறைய போட்டிருக்கு. ஒவ்வொரு கிளையிலையும் 2 காய் இருக்குது. டார்க் வயலட் கலரில் உள்ள கத்திரிக்காய். இப்போ கொஞ்சம் வெளியில் வந்தோடனே இந்த காய் வெளியில் எட்டி பார்த்தோன்னே தெரியுது. கலர் டபுளாக ஒரே வயலட் கலரான்னு தெரியல, கொஞ்சம் நல்லா காய்ச்சா தான் தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு காய்கள் போட்டிருக்குன்ட்டு. ஒவ்வொரு கிளையிலையும் கொத்து கொத்தாக இருக்குது. அதாவது 2 3ன்ட்டு நிறைய காய் இப்போ பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, அதாவது ஓரளவுக்கு நிறைய அறுவடையை கொடுக்க போகுது. இந்த செடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ரோத்து கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து இப்போ காய்களும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு இயற்கையான உரங்கள் கொடுத்தா போதும். அதாவது புளிச்ச தயிர், மாவு, அது எல்லாமே தண்ணியில் நம்ம கலந்து கொடுக்கலாம். தேங்காய் தண்ணியும் புளிக்க வச்சு கொடுக்கலாம். இது நாயுருவி செடி. நாயுருவி செடியில் கதிர்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு 4-5 கிளையில் கதிர்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே என்கிட்ட இருந்தது. திருப்பி அந்த இதில் விதை விழுந்து வந்தது. இது பழைய செடி போயிடுச்சு. இது திருப்பியும் கதிர்கள் வச்சு வளர்ந்துட்டுருக்கு. நாயுருவி செடி பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய செடி. வீட்டில் இருந்தால் நல்லது, ரொம்ப நல்லது. பாருங்கள், நாயுருவி செடி வயக்காட்டில் இல்லாட்டி போகிற வழிகளில் அப்படி கிடக்கும். இது நல்லது. இந்த செடி வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது. அதாவது இதில் ஒரு செடி தான் இப்போ என்கிட்ட இருக்குது. பாருங்கள், அதுலேயுமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக கதிர்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு கிளையிலையுமே கதிர்கள் இருக்குது. இது வெள்ளை கத்திரிக்காய் செடி. வெள்ளை கத்திரிக்காய் செடி பழைய செடி. இது ரொம்ப பழைய செடி. இதில் காய்ப்பு முடிஞ்சு திருப்பி காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பூக்கள் வச்சு. இதில் 2 3 காய் பிடிச்சிருக்கு இப்போதைக்கு. செடி வாடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இன்னும் 1 வருஷத்துக்கு காய்க்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது வீடியோ. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் ஒரே கிளையில தான் பிரிஞ்சு பிரிஞ்சு நிறைய சப் பிரான்ச்சஸ் வச்சுருக்கு. அதுலேயும் காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பூக்கள் பூத்து இப்போ காய்களாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இடையில 2-3 நாள் மழை இருந்தது. இப்போ திருப்பி கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கு. பார்ப்போம், மழை பெஞ்சால் ஓரளவுக்கு செடிகள் ஃப்ரெஷ் ஆயிரும். ஓரளவுக்கு காய்ப்பும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது மருதாணி செடி. மருதாணி செடி 2 செடி இருக்குது நம்மகிட்ட. இந்த மருதாணி பறிக்கிறதே கிடையாது. அதுவே பழுத்து விழுந்து திருப்பி அதுவே இலைகள் இதாக ஆரம்பிச்சிடுது. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு போகுதுன்னு செடி. சாதாரணமாக ஒரு மீடியமான பாட்டில் தான் இருக்குது. இதுலேயுமே காய்கள்லாம், பூக்கள்லாம் பூத்து காய்கள்லாம் பிடிக்குது. அதோட தண்டுலாம் எவ்வளோ பெருசாக மரம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். மருதாணி மரம் மாதிரி தான் வரும் கீழே வச்சா. தொட்டியில் இருக்கிறதுனால ஆனாலும் பரவாயில்ல, தண்டுகள் மரம் மாதிரியே ஆயிடுச்சு. ஓரளவுக்கு பெருசாக ஆயிடுச்சு. நல்ல தடிமனாக நிறைய இலைகள் இதில் இருக்குது. மருதாணி இலைகள் நிறைய இருக்குது. ஒரு நாளைக்கு பறித்து வச்சு பார்ப்போம் எவ்வளோ கலர் எவ்வளோ பிடிக்குதுன்ட்டு. மருதாணி செடி எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய செடி. எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்கு பாருங்கள். இது ஊட்டி ரோஜா. இது டபுள் கலர் ரோஜா. டபுள் கலர், அதாவது எல்லோ அண்ட் ஆரஞ்சு. இதில் பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு. மொட்டுகளும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரே நாளில் 3 பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். ஒரே டைமில் 3 பூக்கள். டபுள் கலர் ரோஸ் 3 கலர் பூத்துருக்கு. அது தவிர நிறைய மொட்டுகள் வர இதே மாதிரி நிறைய மொட்டுகள் இருக்குது. ஒரு 4-5 மொட்டுகளும் செடியில் இருக்குது. இந்த செடி வாங்கினதுலேருந்தே ஒரு நல்லா பூத்துட்ருக்கு. மொட்டுகள் பிடிச்சி நல்லா பூக்கள் பூத்துட்ருக்கு.
என்றைக்குமே அதாவது டெய்லியுமே ஒரு பூவாவது இதில் இருக்கும் கண்டிப்பாக இந்த செடியில். பரவாயில்ல, வாங்கின செடியிலே இது ஒன்று நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு மஞ்சளாக இருக்கும், அப்புறம் 2 நாள் ஆனவுடனே ஆரஞ்சாகவே மாறிடும். அந்த கலர் வந்து ஆரஞ்சாக மாறிடும் பூக்கள். பாருங்கள், இந்த சைடு உள்ளது மஞ்சளாக இருக்கும், மஞ்சளும் ஓரத்தில் ஆரஞ்சாக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் உள்ளது ரெண்டுமே ஆரஞ்சாகவே மாறிடுச்சு 2 நாள் ஆனதுனால. இது நித்திய கல்யாணி செடி. இது வந்து விதை விழுந்து எடுத்து முளைச்சது. அதை எடுத்து தொட்டியில் வச்சுருக்கேன், தன்னால் விழுந்து முளைச்சது. சின்ன செடி தான், சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஏற்கனவே நிறைய நித்திய கல்யாணி செடி இருக்குது. சரி, தூரப்பட மனசு இல்லாமல் எடுத்து ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன். இதெல்லாம் தன்னால் விழுந்தே இனிமேல் முளைக்க ஆரம்பிக்கும், மழை விழுந்தோடனே. நித்திய கல்யாணி செடி. இது வந்து பவளமல்லி செடி. பவளமல்லி செடி வந்து இது வந்து கவாத்து பண்ணி இது கொய்யா செடி. இலைகள் ஒன்று போல் இருக்கனால தெரில. கொய்யா செடி வந்து பெருசாக இருக்குது, நல்லா 5 அடி உயரத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் காய்களே எனக்கு காய்க்க ஆரம்பிக்கலை. இது வந்து கவாத்து பண்ணி விட்டுருக்கேன், வெட்டி விட்டுருக்கேன் எல்லா கிளைகளையுமே. இப்போ சைட்லேருந்து நிறைய புது கிளைகள் வந்திருக்கு. மேலேயுமே ஓரளவுக்கு துளிர்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் இந்த வருஷமாவது இது பூக்கள் கொடுத்து காய்கள் கொடுக்குதான்னு பார்ப்போம். இதோட தண்டுலாம் நல்லா தடிமனாக ஆயிடுச்சு, நல்லா மரம் மாதிரியே. ஆனால் காய்கள் எனக்கு காய்க்க ஆரம்பிக்கலை. இது வாங்கி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. அதே மாதிரி தான் கீழே விதை போட்டு வந்த எலுமிச்சையும் இன்னும் பூக்கவே ஆரம்பிக்கலை. ஆனால் என்கிட்ட இருக்கிற வந்து பவளமல்லி செடி வந்து ரொம்ப நாளாக பூக்காமல் இருந்தது, 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு மேலே. ஆனால் இப்போ வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு, அதாவது மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் அப்படியே ஸ்டன்னாகி, அதாவது இலைகளாக வந்துட்டு இருந்தது. இப்போ பரவாயில்ல, மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஊட்டி ரோஜா எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அடுக்கு இருக்குது பாருங்கள். சிவப்பு ஊட்டி ரோஜா. இது வந்து தாய் செடியாகவே வாங்கினது, நல்லா தடிமனாக இருக்கும் தண்டு வந்து. இது வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க வாங்கினேன். இந்த செடி வந்து இப்போ ஓரளவுக்கு நல்ல பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா அடுக்கடுக்காக பூக்கள் வந்து நல்லா அழகாக இருக்குது பார்க்க. இதில் பாருங்கள் தண்டுகள் எவ்வளோ தடிமனாக இருக்குன்ட்டு. ஆனால் என்கிட்ட இருக்கிற பன்னீர் ரோஸ் போயிடுச்சு, அதாவது டார்க்கு பிங்க்கு பன்னீர் ரோஸ் வந்து பட்டு போயிட்டு, அது மாதிரி பழைய நீட்டு வெள்ளரிக்காவும் போயிடுச்சு.